ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது நம்ம மல்லிக்கும் சரி விஜய்க்கும் சரி இப்போ சரியான சோதனை காலம் அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு அவங்க யார் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கான நேரம் இது. இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு அவளுக்கு பங்குல என்னென்ன பண்ண முடியுமோ அது படிவே அவள் நல்லா தான் பண்ணிட்டுருக்கா. ஆனாலும் இதில் ரொம்பவே மாட்டி சிக்கி தவிக்கிறது சீரியல் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியும் விஜயும் தான். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம விஜயை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் மல்லி இருந்துக்கிட்டு எப்படி சொல்கிறது, ஒரு போராடாத குறையாக போராடிட்டுருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய முழு எண்ணம் முழுக்கவே இப்போ விஜய் எப்படி காப்பாற்றுறது அப்படின்றதில் தான் இருக்குது இல்லையா? அதனால தான் அதுக்காக அவங்களால முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காங்க. வீட்டில் இருந்த கத்தியை வச்சு தான் குத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டினாங்க. ஆனால் அந்த கத்தி இல்லவே இல்லை. அதனால் இந்த கத்தி எங்கே வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க அவங்க ரூம் ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க. அப்போ தான் தெரிய வருது, அந்த ஒரு சூப்பர் மார்க்கெட், அதாவது இந்த சூப்பர் மார்க்கெட்டை சொல்லலை, ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தான் அந்த கத்தியை வாங்கியிருக்காரு விஜய். அதனால அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சி போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், உங்கள் ஓனரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்படியெல்லாம் மீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, யார் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் விஜயோட ஒய்ஃபு, இவர் பெரிய பிஸ்னஸ் மேன் தெரியும்ல அப்படின்னு சொல்லணும். ஐயோ மேடம் வாங்க வாங்க அப்படின்னதும், உங்களால் எனக்கு பெரிய உதவி ஆகணும் சார். என் புருஷனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. உங்கள் கடையில் தான் கத்தி வாங்கிறதுக்கான பில் இருக்குது. ஆனால் அவர் அப்படி செஞ்சுருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் என்ன நடந்துச்சுன்றது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால் தயவு செஞ்சு நீங்கள் தான் எனக்கு ஏதாச்சும் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரிங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கொலை நடக்கிறதுக்கு 2 நாள் முன்னாடியில் இருந்து அந்த சிசிடிவி கேமராவை செக் பண்ணுறாங்க. அந்த 2 நாளுமே விஜய் அங்கே வந்திருக்காரு. இருந்தாலும் அவர் அதை வாங்கலை. குழந்தைக்கான டாய்ஸ், அதாவது வெண்மை ரொம்ப முடியாமல் இருந்தாலே அதனால் அவளுக்கு பழம், ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் பொம்மைங்க இந்த மாதிரி தான் வாங்கியிருக்காரு தவிர கத்தி அவர் வாங்கலை. அந்த பில் நல்லாவே அவங்களுக்கு தெரியுது. அதுக்கப்புறமா மறுநாள், அதாவது கொலை நடந்த அன்னைக்கு தான் நம்ம ராஜேஸ்வரிக்கு ஒரு கத்தியை வாங்கியிருக்கா. அந்த கத்தியில் நம்ம மல்லியோட கைரேகை எல்லாத்தையுமே பதிவு வச்சுருக்கா. அதுவும் இல்லாமல் அவங்க யாராச்சும் கேட்டாலும் நீங்கள் இதை தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு அந்த கடைக்காரர். ரொம்ப நல்லவர் போல். அதனால தான் எல்லா உண்மையும் அழகாக டக் டக் டக்குன்னு உதிர்த்திட்டாரு. அதுவும் இல்லாமல் இந்த மல்லி மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக எப்போவுமே நல்லது தாங்க நடக்கும். இந்த ராஜேஸ்வரி எப்படி மல்லியை சிக்க வைக்கலாம் அப்படின்றதுக்காக இவ போட்ட பிளானில் சிம்பிளாக போட்ட பிளானை சீப்பாக முடிச்சிட்டாங்க நம்ம மல்லி. இப்போ அவங்களுக்கு உதவி பண்ணதுக்கு காரணம் நிறைய விஷயத்தில் நிறைய இடத்துல விஜய் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி. அதனால தான் மல்லிக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்குது. அது மூலயமா இப்போதைக்கு அந்த கத்தியை யார் வாங்குறதுன்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப நன்றிங்க சார் அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க. பரவாயில்லம்மா, விஜய் சார் ரொம்ப நல்லவர், அவருக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் சொல்லி அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ராஜி இருந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், நீங்கள் தவிர வேறு யாருமே அந்த சுடரை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் எல்லாருமே ஹை கிளாஸ், நீ மட்டும் தான் லோ கிளாஸ். உன்னிய மாதிரி ஆளுங்க தான் எப்போவுமே யாருக்கு என்ன பண்ணலாம், கெடுதல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனால் எங்களை மாதிரி ஆளுங்க அதெல்லாம் நினைக்க மாட்டோம். ஏன்னா எங்களோட வேலை எல்லாமே ஹை கிளாஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்ன ஹை கிளாஸு லோ கிளாஸு, எல்லா தப்பையும் நீ பண்ணிவிட்டு ஏன் எப்போ பார்த்தாலும் என் மேலேயே குறை சொல்லிகிட்ருக்க? இந்த குறை சொல்கிறது மட்டும் எங்கன்னா உனக்கு வாய் வருது தெரியல, குடுகுடுன்னு ஓடி வந்துடுற. முக்கியமான வேலை எதுனா செஞ்சுட்டு இருந்தாலும் அந்த இடத்துல ஓடி வந்துடுற. அப்படி என்னை குறை சொல்கிறதுனால உனக்கு என்ன தான் நடக்க போகுது சொல்லு? உனக்கு என்ன ஏதாச்சும் வரப்போகுதா? பணம், காசு, நகை ஏதாச்சும் வரப்போகுதா? எதுவும் இல்லை. எல்லாமே உன்னோட மனப்பிராந்தி தான். அதுவும் இல்லாமல் நீ பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் கண்டிப்பாக அதுக்கான எதிர்வினை கண்டிப்பாக உண்டு. இன்றைக்கி நீ எனக்கு ஏதாச்சும் ஒரு செய்வினை வச்சுன்னா கண்டிப்பாக அதற்கான எதிர்வினை உனக்கு நடக்கும். அந்த நேரத்தில் நான் தான் ராஜாவாக இருப்பேன், நீ கூஜாவாக இருப்ப அப்படின்னு சொல்ல, என்னடி ஓவராக பேசிகிட்ருக்க, கொலை பண்ணிவிட்டு ஓவராக பேசிகிட்ருக்க அப்படின்னதும், அதுவா இந்த பில்லை உங்கள்கிட்ட காட்டணும்னு சொல்லிட்டு நினச்சேன், அதுக்காக தான் இவ்வளோ லென்த்தாக பேச வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்டோடைய அந்த பில்லு இருக்குல்ல, ரெசிப்ட்டு, அதை காட்டுறாங்க. என்ன பில்லு எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தடுமாறு
வரேன். உனக்கு நல்லா தெரியும் ராஜி, ஆனால் நீ வந்து இப்போதைக்கு அது திணற பற்றி அதுலேருந்தே தெரிஞ்சிச்சு, உனக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் போலீஸ்காரங்க கிட்ட போய் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா மல்லி. ஆனால் இப்போ திக்குன்னு முடிச்சுட்டு இருக்கிறது இந்த லூசு ராஜி தான். அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.